மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு பார்வையாளர் கிட்டத்தட்ட 2 நாட்களாக என்ன கேட்டிருக்காருன்னா, காளியம்மாள் இப்ப என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. காளியம்மாளும் நம்மளும் ஏதோ நாள் கணக்கில் மாத கணக்கில் பழகிய தோழர்கள் போலவும், அவங்க நம்மகிட்ட போன் பண்ணி ஸ்டேட்டஸ் சொல்லாம எந்த செயல்பாடையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், நமக்கு தெரிந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதாக அவர்களே ஒரு அறிக்கையை விட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க பல்வேறு கட்சிகளுக்கு போவதாக பல தகவல்கள் வந்தது. முதல்ல திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என்கிற பல கட்சிகள் அவர் போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தது. ஆனாலும் அவர் இன்றைக்கு வரைக்குமே எதுலையுமே ஜாயின் பண்ணாம இருக்கார். அது என்னன்னா இவங்களுடைய கோரிக்கைகள், அதுக்கான அவங்க மற்ற கட்சிகளுடைய அதற்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அதுல ஒரு புரிந்திய அளவிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு வராத காரணத்தினால ரொம்ப தாமதம் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கிறது. கடைசியாக தமிழக வெற்றி கழகத்துல தான் அவங்க சேர்வதாக சொல்லி பல வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு கடைசி வரைக்கும் விஜயை பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால காளியம்மாள் தன்னுடைய முடிவை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அவர் தாமதப்படுத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் தாவேக்கால் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வருகின்றன. இதெல்லாமே செவிவழி செய்திகள் தான், உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல்கள் அல்ல. அதை காளியம்மாள் தான் அறிவிக்க வேண்டும். ஆனால் நமக்கு காதல விழுந்த செய்திகளை அவர் ரொம்ப கேட்டுட்டே இருக்காரு. காளியம்மாவுடைய மிக தீவிரமான ஒரு ஃபாலோவியர் போல இருக்கிறது. ஏன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்ப நிறைய ஃபாலோவியர் இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் நிறைய முரண்பாடுகள், நிறைய விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பல பேருக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்பில் அவர் கேட்ட கேள்விக்கான பதில நம்ம சொல்லிடுவோம். ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு பக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர் துணை குடியரசுத் தலைவர், 2 பேருக்குமே கடுமையான ஒரு விமர்சனத்தை துணை குடியரசுத் தலைவர் நேரடியாவே சொல்லிட்டாரு. ஆளுநர் அதை பத்தி வாயவே திறக்கல. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்றத்தின் மீது அவர் முன்வைத்தார். அப்படி அவர் வைத்ததுமே கூட கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படிலாம் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எனக்கு நீ ஆறுதல் உனக்கு நான் ஆறுதல் உன்னோட நடந்தா அப்படிங்கிற மாதிரியான விடுதலை பாட்டு மாதிரி, விடுதலை ஒண்ணு பாட்டு மாதிரி ஆளுநர் ஜெகதீப் தன்கர் பேசிட்டாருன்னே உடனே பிளைட்ல ஏறி போய் அவரை போய் பார்த்தார். டெல்லியில போய் பார்த்துட்டு இப்ப என்னன்னா ஊட்டியில் 2 நாட்கள் துணைவேந்தர்கள் கூட்டம் நடத்தப்படுவதாக, மாநாடுகள் கருத்தரங்கம் நடத்தப்போவதாக ஆளுநர் மாளிகையில் செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. துணை குடியரசுத் அதுக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்படுகின்றன. என்னன்னா 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றம் தானாகவே ஒப்புதல் அளித்திருக்கிறது. அந்த ஒப்புதலின் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா ஆளுநர் இந்த வேந்தர்ங்கிற பதவி, அவருக்கான அதிகாரம்ங்கிறது பறிக்கப்பட்டு அது தமிழ்நாடு அரசுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வேந்தரே இல்லாத ஆளுநர் எப்படி துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டுவார் அப்படிங்கிற கேள்வி. அப்ப உச்சநீதிமன்றமே ஒன்று சொன்னால் கூட நான் அதை மீறி ஆணவத்தோடு தான் செயல்படுவேன் என்று காட்டுவதை போலதான் இந்த ஆளுநர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு கடுமையான கண்டனங்களை பலரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசில் இருந்து ஆரம்பித்து பலரும் பலவிதமான கண்டனங்களை முன்வைத்திருக்கார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்று. நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீங்க சீராய்வு போடுங்க, மேல்முறையீடு பண்ணுங்க, இல்ல கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு இவர் துணைவேந்தர் மாநாட்டை கூட்டலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போது சொல்லி அது நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு இதை கூட்டாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆணவத்தோடும் அதிகார திமிரோடும் அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது. இது அப்ப எதையுமே நாங்க மதிக்கிறதுக்கு தயாரில்லை. அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், அல்லது மக்களாட்சியா இருக்கட்டும், தேர்தல் ஜனநாயகமா இருக்கட்டும், எதை பற்றியுமே நாங்கள் கவலைப்பட தயாரில்லை என்று ஆளுநர் சொல்லக்கூடிய விஷயத்தோட ஒரு அறிகுறியாகத்தான் இது தெரிகிறது. இது உண்மையிலேயே மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுமே இவர் ஒரு வாரமா துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே விமர்சிச்சிருந்தாரு. 2 பாஜக எம்பிகளுமே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு அவங்களோட விமர்சனத்துக்கு. மேற்கு வங்காளத்துல வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாக்காக பல போராட்டங்கள் தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. போராட்டங்கள் சில இடங்கள்ல கலவரமாகவும் மாறிட்டு இருக்கு. அதுக்காக அங்க இருந்து ஒரு வழக்கு மேற்கு வங்கத்துல இந்த மாதிரி போராட்டம் கலவரம்னு இருக்கு, அதனால நீங்க குடியரசுத் தலைவருக்கு அங்க ஜனாதிபதி ஆட்சியை நடைமுறைப்படுத்துறதுக்காக உத்தரவிடணும் அப்படின்னு நீதிபதிகள் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அதுக்கே முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல குடியரசுத் தலைவருக்கு போய் நாங்க சொல்லி ஜனாதிபதி ஆட்சி வேற நாங்க அமல்படுத்தணுமா அப்படின்ட்டு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப வேந்தர் பதவி அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தான் அதிகாரம், ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு. இப்ப ஆல்ரெடியே துணைவேந்தர்கள் மாநாட்டை முதலமைச்சர் கூட்டிட்டாரு. இப்ப மறுபடியும் ஆளுநரும் அதே
அதே மாநாட்டை அதே துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஊட்டியில கூட்டுறதுங்கிறது நிச்சயம் இது வந்து நிர்வாக சிக்கல்களை தான் உண்டாக்கும். அவங்கள வந்து அலைக்கழிக்கிற மாதிரியான வேலை அது. இப்ப அவங்க வந்து முதலமைச்சரை கேட்டு செயல்படணுமா இல்ல ஆளுநரை கேட்டு செயல்படணுமா, சட்டம் படி எது வந்து நடைமுறையில இருக்கு அப்படிங்கிற தெளிவு இல்லாம அவங்க வந்து பல்கலைக்கழக வேலையும் பார்க்காம இவங்க அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில மாட்டிக்கிற ஒரு சூழல். இதையும் வந்து நீதிமன்றம் தலையிட்டு ஒரு முடிவை சொல்லி இந்த பிரச்சனையா தீர்த்து வைக்கணும். நீங்க சொன்னது மாதிரி இந்த பாஜகவுடைய எம்பிக்கள் 2 பேர் நிஷிகாந்த் துபே மற்றும் தினேஷ் சர்மா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே கூட கேட்டிருக்காரு. இப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட 2 எம்பிக்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அதனுடைய பெருமைக்கும் அதனுடைய பாரம்பரியத்துக்கும் மாண்புக்கும் இழுக்கு தேரக்கூடிய வகையில மிக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கு பாஜகவுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. வழக்கம் போல பாஜக வந்து எந்த விதமான பதிலுமே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்னது மாதிரி என்னன்னா ஆளுநருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கறத வந்து உச்சநீதிமன்றம் வரையறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு ஒரு காலக்கெடுவையும் தீர்மானிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து இதே மாதிரி ஆளுநர் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து வீட்டுக்கு போங்க, உங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இவ்வளவு காலம் வந்து அதாவது ஆக்சுவலா என்னன்னா வந்து ஒரு மரபு என்னன்னா அடுத்த ஆளுநர் வர்ற வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து நீடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு மரபு. அந்த மரபின்படி தான் இப்ப இவர் இருக்காரு. அடுத்த ஆளுநர் எப்ப இறங்குறதுன்னு தெரியல. இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆளுநர் இங்கே இருக்கக்கூடாது, வேண்டுமென்றே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு மாறாக அவர் செயல்படுகிறார், எனவே அவர் பதவி நீடிக்க கூடாது அப்படின்னு மண்டையில அடிச்ச மாதிரி சொல்ற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஆளுநர் செய்வார் போல இருக்கிறது. அதையும் வாங்கிட்டாருன்னா சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வழியாக மதிமுகவில் நடைபெற்ற உட்கட்சி மோதல்கள், குழப்பங்கள், முரண்பாடுகள் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறத பாக்கிறோம். மதிமுகவுடைய துறை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் துறை வைகோ அமைப்பு செயலாளர் அவருக்கும் இடையில தான் அந்த முரண்பாடுகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து துறை வைகோ தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். பிறகு வைகோ வந்து நிர்வாகிகள் கூட்டத்தெல்லாம் கூட்டி 2 பேருக்கும் இடையில ஒரு சமரசத்தை செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திருமாவளவன் நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். உடனே அந்த வீடியோ பயங்கர பரபரப்பு. ஆக்சுவலா அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாகவே நான் வந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், தொடர்ச்சியாக உட்பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட வந்து ஒரு விடுமுறையோ ஓய்வுங்கிறதோ இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கட்சி பணிகளை நான் அதிகம் கவனம் செலுத்துவதை விட தங்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளுக்கு தான் அதிகமாக கட்சிக்காரர்கள் கூப்பிடுகிறார்கள். திருமண விழா, பூப்புனித நீராட்டு விழா, காது குத்து விழா எல்லாவற்றுக்குமே வந்து அவர்கள் கூப்பிட்டுகிறார்கள். ஒரு கட்சி தலைவர்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா திருமாவளவனுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்தோன்னா அவர் வந்து அவங்களுடைய கட்சியில் உள்ள அம்பேத்கர் திட்டங்களை எல்லாரோடையும் சேர்த்து ஒன்னா சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கி வச்சு இப்படியே தான் போயிட்டு இருப்பாரு. எல்லாரோட கார்ல போறது, அவருக்கான பர்சனல் லைஃப்ங்கிறத பெருசா இருக்காது. அப்படிதான் இருந்து இருக்காரு. அந்த உரிமையின் காரணமாக என்னன்னா, கண்டிப்பா வந்து தலைவர் வந்து எங்களோட நிகழ்ச்சிக்கு வரணும், எங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு வரணும் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அது வந்து கட்சி பணிகளை பாதிக்கிறது. அது இன்னொன்னு வந்து அவர் வந்து தன்னுடைய உடல்நலத்தின் மீது பெரிய அளவில் அக்கறை இல்லாமல் பேசியிருந்தால் கூட அவருக்குமே கிட்டத்தட்ட 50-60 வயது ஆகிவிட்டது அப்படிங்கிற சூழல் அவர் உடல்நலத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுங்கிறப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்குவதை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கட்சி நிகழ்ச்சிகள் போக தன்னுடைய உடல்நலத்தையும் கவனித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு அக்கறையும் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தார். வந்து அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து மறுபடியும் திமுகவை தான் நம்பி இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பலரும் உருவாக்குகிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. தேர்தல் காலத்தில் யாரும் என்ன வேண்டுமானாலும் முடிவுகளை எடுக்கலாம். நம்ம வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியில போனோம்னா வந்து எந்த முடிவுமே அப்படியான முடிவுகளை எடுக்கவே முடியாதுங்கிறது கிடையாது. திமுக கூட்டணிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கிறது, பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அதனாலதான் அதுல வந்து நாம் நீடிக்க விரும்புகிறோம், அதுதான் நம்முடைய விருப்பமும் கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இதுல என்னன்னா 2 வரையும் மட்டும் எடுத்து போட்டு திமுகவை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பதை போல சிலர் தோற்றத்தை உருவாக்குறார்கள். அப்படின்னா அந்த தோற்றத்தை யார் உருவாக்குறாங்க? திமுக உருவாக்குகிறதா அல்லது திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விமர்சிப்பவர்கள் உருவாக்குறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. திருமாவளவன் தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்னா, வந்து திமுகவின் மீது நேரடியாக விமர்சனம் வைக்க முடியாத பல பேர் விசிகாவை விமர்சிக்கிறார்கள். ஏன்னா விசிகா வந்து திமுகவுக்கு அரணாக இருக்கிறதுனால விசிகாவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல வந்து 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, நேரடியா பிஜேபி மைண்ட் செட்ல இருந்துட்டே வந்து விசிகாவையும் திமுகவும் விமர்சிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து தலித் அரசியல் பேசக்கூடிய சில பேருமே கூட திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். அதை வந்து என்னன்னா விசிகாவின் மீது அந்த எதிர்ப்பை, அந்த வெறுப்பை, அந்த வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பதை பார்க்கலாம். அவங்களுக்கு பிஜேபி ஆதரிச்சா கூட பரவாயில்ல, பட் வந்து திராவிடத்தை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உடையவர்களாக இருக்கார்கள்.
அவங்க வந்து ஜாதிய ரீதியிலான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து ஜாதிங்கிறது முற்றிலுமாக அழியவில்லை. இங்கே பட்டியல் மக்களுக்கான பிரச்சனை இருக்கிறது. அந்த விமர்சனங்களை வைப்பதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை வீழ்த்தி விட வேண்டும், அந்த இடத்துல பிஜேபி இருந்தால் கூட பரவாயில்லை என்கிற மனநிலைந்து பேசக்கூடியவர்களும் விசிக மீதான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறார்கள். திருமாவளவன் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். அப்படியான ஒரு தோற்றத்தை தருகிறவர்கள் தான் ஏதோ திமுக தொங்கு சதையா தான் விசிக இருக்குது மறுபடியும் சித்தச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன வேண்டுமானாலும் நாங்கள் முடிவெடுக்கலாம். ஆனா வந்து நாங்க வந்து ஒரு ஐடியாலஜிகள் நாங்க சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம அதாவது என்னன்னா வந்து அரசியல் எப்பயுமே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா ஒரு தலைவர் ஒரு விஷயத்த சொன்னாலும் தனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் 2 பேரும் எடுத்து வச்சுட்டு என்ன வேணுமானாலும் இன்டர்பிரேஷன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதா அது வந்து விசிகாவுக்கும் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதை வச்சு அதே பண்ணக்கூடிய ஒரு சூழலையுமே நம்ம பார்க்கிறோம். விசிக அவங்களோட கூட்டணி பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாமக பத்தின செய்திகளும் நேத்து வந்திருக்கு. பாமக வந்து பாஜகவோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கறத பதில் சொல்லல. ஏன்னா வந்து அப்பா வந்து அதிமுகவோட விரும்புறாரு, மகன் வந்து பாஜக விரும்புறாரு, அவங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ட்டு செய்திகள் வந்துச்சு. நிறைய ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டாங்க. ராமதாஸ் திமுக கூட்டணி விரும்புறாரு, அன்புமணி ராமதாஸ் கரெக்ட் தான் திமுக கூட்டணிக்கு வர முடியும். அதாவது போன வாரம் என்ன சொன்னாங்கன்னா, அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியை ராமதாஸ் விரும்புகிறார், பிஜேபி கூட்டணி அன்புமணி ராமதாஸ் விரும்புகிறார் சொன்னாங்க. இப்ப என்னன்னா ராமதாஸ் திமுக கூட்டணி விரும்புகிறார், இவங்க வந்து அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக அந்த கட்சிக்கான ஸ்டாண்ட் என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியல, அவங்கள பத்தி பேசுறவங்களுக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நேற்று வந்து அதே பல செய்தி சேனல்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நிருபர்கள் வந்து பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு முதலமைச்சர் வந்து அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் போல அப்படின்னு பதில் சொன்னதா நிறைய காடுகள் முன்னணி சேனல்களே வந்துச்சு. ஆனா அவர் பேட்டி கொடுத்ததுக்கான வீடியோக்கள் எதுவும் இல்லை. இதுக்கு நடுவில் வந்து பாமக வந்து எல்லா இடங்களையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, திமுகட்டையும் அவங்க தீவிரமா பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த செய்திகளுக்கு நேற்று ஒரு நாளிதழுக்கு அளிச்ச பேட்டியில முதலமைச்சர் வந்து பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னன்னா பாமக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இங்க பேசிட்டு இருக்கோம், அங்க பேசிட்டு இருக்கோம், அங்க 10 சொல்றாங்க, இங்க 15 சொல்றாங்கன்னு ஒரு பேரத்துலதான் ஒவ்வொரு வாதியும் ஈடுபட்டு பெட்டிகள் வாங்குவாங்கிறது கதைகளா இருக்கு. அதுக்கு இப்ப அங்க டிஎம்கே சைட்ல இருந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல வந்து அவர் சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படின்ட்டு ஜோரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ராமதாஸ் வந்து வீடு வீடா அவங்க சமூகத்தை சேர்ந்த மக்களோட வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து வரவேற்கிறாருங்கிறது 2 நாளா வந்துகிட்டு இருக்கு. அதுல பார்த்தா எல்லாம் ரொம்ப விளிம்பு நிலையில இருக்க மக்கள் குடிசை வீட்டுல இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் இவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு, அவங்களே பேசுறத பார்த்து ஒரு டைப்பா தான் பாக்குறாங்க. இது வந்து அம்மா இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்தி ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம நிலைமையை பாருங்கம்மா, குடிசை வீட்டுல இருக்கோம் அப்படின்றாரு. அவங்க வந்து டபுள் மீனிங்லயே அவரை பாக்குறாங்க. யாரு ஓட்டை வாங்கி ஏமாத்தினா, யாருனால நம்ம இன்னும் இதே நிலைமையில இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு வீடா போய் பேசிக்கிட்டு மாநாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒரு மாவட்ட செயலர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவருக்குமே கூட இந்த மாநாட்டுக்கான அழைப்புதலை கொடுத்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எதிரும் புதிருமாக எளியும் புனியுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஒரு அரசியல் நகரம் கருதி கொடுத்திருக்கிறாரு. இது என்னன்னா வந்து இந்த சித்திரை முழுநிலவு மாநாடுங்கிறது எப்பயுமே என்னன்னா அது வன்னியர்கள் சங்கத்தினுடைய மாநாடு தான். அது வன்னியர்கள் மட்டுமே கூடக்கூடிய ஒரு மாநாடு தான். அப்ப என்னன்னா பாமக தன்னுடைய சந்தை வந்து காட்டுவதற்காகத்தான் அந்த மாநாட்டை பயன்படுத்தும். கடந்த காலங்களில் காடுவெட்டி குருவாக இருக்கட்டும் அல்லது ராமதாஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுக்கள் என்பது ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெறும், பொதுவெளியில நிறைய சர்ச்சைகளையும் கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக காடுவெட்டி குருவினுடைய ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான பேச்சுக்கள்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்க வகையில் அளவில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறது அப்படிங்கலாம் தெரியும். ஆனா என்ன பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாங்கள் வந்து வன்னியர்களுடைய ஒரே பிரதிநிதி அப்படின்னு காட்டுவதற்காக தங்களுடைய சொந்த பலத்தை நிறுவதற்காக தான் கடந்த காலங்களில் இந்த மாநாடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த மாநாடுங்கிறது ராமதாஸுக்கு பலம் இருக்கா, அன்புமணி ராமதாஸுக்கு பலம் இருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா அன்புமணி இவ்வளவு தீவிரமா களத்துல இறங்கி இப்படியான ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணதுங்கிறத கடந்த எந்த தேர்தலுமே பார்த்ததில்லை. இந்த மாநாட்டுக்கு தான் அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அன்புமணி ராமதாஸ், இந்த பக்கம் திலகபாமா, அங்கிட்டு ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு, அப்புறம் டாக்டர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகள் மத்தியில என்ன மாதிரியான விஷயங்களை, என்ன மாதிரியான தாக்கங்களை, எதிர்வினையை, என்ன மாதிரியான சலசலப்புகளை இது ஏற்படுத்த போகிறதுங்கிற அடிப்படையில இது வன்னியர்களை தாண்டி எல்லாருமே இந்த மாநாட்டுல மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வந்து என்ன நடக்க போகுது, ஏன்னா இப்ப பொதுவா அந்த மாதிரியான சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படிங்கறதுல யாரும் லைவ் பண்ண மாட்டாங்க. இந்த சேனலுமே எனக்கு இந்த மாநாட்டை வந்து லைவ் பண்றதுக்குமான வாய்ப்புகளுமே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மத்திய அமைச்சரவை வந்து என்ன இப்ப வந்து மத்திய அரசு வந்து இந்த எல்லா மாநிலங்களைச் சேர்ந்த உள்துறை செயலாளர்களுக்கு என்ன கடிதம் எழுதிருக்காங்கன்னா, அக்னிபாத் வீரர்களுக்கு காவல்துறையில் இடஒதுக்கீடு தாருங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. வந்து அதாவது கிட்டத்தட்ட கெஞ்சி கேட்கக்கூடிய நிலைமையில இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள்லாம் வந்து கூர்க்கா வச்சிருப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி நிலைமையில வந்து அக்னிபாத் வீரர்கள் அப்படிங்கிற ராணுவ வீரர்கள் என்பவர்களுக்கான ஒரு கெத்து இருந்தது. ஏன்னா நிரந்தரமாக அவர்களுக்கான சம்பளம், அவங்களுக்கான PF, அவங்களுக்கான சலுகைகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுலயுமே வந்து என்னன்னா நிரந்தர ஊழியர்கள் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தற்காலிக ஊழியர் அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா செட்டில் பண்றோம். பட் உங்களுக்கு பென்ஷன் இதெல்லாம் கிடையாது, PF எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு தற்காலிக வேலை மாதிரி அதை வச்சுட்டு இருந்து அப்படியான வீரர்கள் வந்து வெளியில வந்ததுக்கு அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயாவது ஏதாவது இடஒதுக்கீடு தாங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள். அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து துயரம் மிக்க ஒன்று. ஏன்னா வந்து இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக தான் பல மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து அடி வாங்கியது. ஏன்னா இப்ப பஞ்சாப் மாதிரியான பல மாநிலங்களில் வந்து ராணுவத்திற்கு செல்வது என்பதையே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக கடமையாக நினைத்து பல இளைஞர்கள் தயாராவது அப்படிங்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் கூட சில மாவட்டங்கள்ல சொல்லுவாங்க வந்து காவல்துறைக்கு தயாராவது அப்படின்னே சில மாவட்டங்கள்ல சில ஊர்கள் இருக்கும். ராணுவத்துக்கு சேருவது அப்படின்னு அந்த ஊர்ல போய் பார்த்தோன்னா வந்து குடும்பத்துல ஒருத்தராவது மிலிட்டரியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான பல ஊர்கள் எல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ராணுவ வீரர்கள், எல்லையில் ராணுவ வீரர்கள், தேசபக்தி அப்படின்னு பேசக்கூடிய பிஜேபி தான் ராணுவ வீரர்களை ஒரு நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் வெறுமனே தற்காலிக பணியாளர்கள், டெய்லி வேஜஸாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அவலத்தினுடைய ஒரு தோற்றம், அதனுடைய சித்தரிப்பு அப்படின்னு தான் இதை சொல்ல முடியும். இன்றைக்கு சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் கிட்டத்தட்ட டெய்லியுமே வந்து காரசாரமான விவாதங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து நீட்டு பற்றிய விவாதத்தை வந்து எழுப்பி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறீங்க, கூட்டணி வைக்கும் பொழுது வந்து நீட்டு வந்து கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுறுத்துதல், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து அமைப்பதற்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. உடனே எடப்பாடி பழனிசாமி பழைய கதைகளுக்கு போயிருக்காரு. 1999 நீங்க கூட தான் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க, நீட்டை நீங்க தான் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருக்காரு. அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பழைய கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க வாக்குறுதி கொடுத்தோங்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீங்க இனிமேல் தான் ஃபியூச்சர்ல வந்து நீங்க கூட்டணி வைக்க போறீங்கிறப்ப நீங்க அப்படியான ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுக்க தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அதற்கு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான பதிலுமே சொல்லல. வெளியில வந்து பிரஸ் மீட்ல பேசுவருமே கூட வழக்கம் போல பழைய கதைகளை தான் அவர் சொல்லியிருக்காரு. பிஜேபி திமுக அப்படிலாம் ஆதரித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. பிஜேபி திமுக ஆதரித்து அந்த கூட்டணியில் இருந்த பொழுது கடுமையான விமர்சனங்களை இடதுசாரிகள் வைத்திருக்கிறார்கள், பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள், பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது வந்து திமுக பிஜேபி கூட்டணிங்கிறது யாருமே நியாயப்படுத்தவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் என்னன்னா வந்து நீட் அப்படிங்கறத எடுத்திருக்கிறப்ப நீட்டுங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டாலும் கூட அது எல்லா மாநிலங்களும் கட்டாயம் என்று ஆக்கப்படவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் எல்லா மாநிலங்களும் அது கட்டாயமாக மாற்றப்பட்டது. ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்குமே வந்து நீட்டுங்கிறது தமிழ்நாட்டின் நுழையவில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். மறுபடியும் சொல்லக்கூடிய செய்தி தான். எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் அது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற சூழல் தான். இன்னைக்கு குறைந்தபட்சம் இந்த மாநில அரசுகளுக்கு விலக்கையாவது நீங்கள் பெற்றுத் தருவீர்களா, கூட்டணி வைக்கிறீர்களே அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. அந்த பிரஸ் மீட்லயே வந்து பல விஷயங்களை திமுக விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். ஆனா பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க வந்து நீங்க வந்து நீட்டுக்கான விலக்கை வாங்கி தருவீர்களா அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி வாழ்க்கை நீ தேடி வடக்கே போனால் அப்படிங்கிற இது ரஜினி மாதிரி அப்படியே திரும்பி அந்த பக்கம் போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆக மொத்தம் என்னன்னா அவரே வந்து எந்த சூழல்ல கூட்டணி வச்சிருக்கோங்கிறது தெரியாத ஒரு நிர்பந்தமான சூழல்ல இருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிகிறது. இப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்கிறது கடந்த 5 ஆண்டுகள்ல இதுதான் வந்து மிக நீண்ட நாட்கள் நடக்கும் சட்டசபை கூட்டத்தொடர். ஏற்கனவே 1 மாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாத இறுதி வரைக்குமே நடக்க போகுது. இதுல வந்து ஒரு புரோட்டோகால் மாதிரி பழனிசாமி வந்து ஃபாலோ பண்றாரு. காலையில கிளம்பி கும்பலா வராரு, வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு கலையபுரத்தை உண்டாக்கிட்டு உடனே வெளிநடப்பு செய்யறாரு. வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில வந்து அவர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்றாரு. பதில் சொல்லும் போது இவர் அங்க இருக்க மாட்டேங்கிறாரு. வெளியில வந்து பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்ப இவர் வந்து அது ஒரு அஜெண்டா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுது. எங்களுக்கு வந்து பேச நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்து அது தோத்துச்சு. அப்பவே நம்ம பேசியிருந்தோம். இவருக்கு அதிகமான நேரங்கள் கொடுக்கப்படுது, அந்த டேட்டாவே வந்து சபாநாயகர் சொன்னாருட்டு. ஆனா தினமும் காலையில ஒண்ணு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசி இருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு விளையாட்டு செய்திகளை மட்டும் சொல்லி முடித்து விடலாம். சீமான் சொல்லி இருக்கிறார் என்னன்னா வந்து நைனா நாகேந்திர போனை ஒட்டு கேட்பதாக சொல்கிறார்கள். எனக்கு 20 வருஷமா போனை ஒட்டு கேட்டுட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய போனை ஒட்டு கேட்கவே வேண்டியதில்லை. அவங்க தம்பிகளே போன் பண்ணி பேசினாலே அவர் கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. அவங்களே அதை ரெக்கார்ட் பண்ணி பொது வெளியிலேயே போட்டுருவாங்க. அப்படிங்கிறனால சீமான் என்ன பேசுறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல வந்து ஒட்டு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு
நிறைய விமர்சனங்கள் வருகிறது, நிறைய பாராட்டுகள் வருகின்றன. பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் நாம் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். விமர்சனங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஆதரவை கொடுங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.